சார் நடிகரா இருக்கும்போது பரவாயில்ல. இப்ப அரசியல்வாதியா மாறப்ப எப்ப நேரடியா மக்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலாம்? எப்பயுமே என்னைக்குமே அவர் தாராளமா எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கி பார்த்தோம்னா உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துச்சு. அதில் பார்த்தோம்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேலே பார்த்தோம்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கே பார்த்துருந்தோம். இப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா, அதாவது இது வரைக்கும் நடிகராக இருந்தார், இப்போ பார்த்தோம்னா ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டார். எப்போ பார்த்தோம்னா மக்களையும் ப்ரெஸ் மீட்டையும் மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது கூடி சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கட்சியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கணும், அதுதான் எங்களோட இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம்னா ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த் அவர்கள். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் பார்த்தோம்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தோம்னா உறுப்பினர்களை நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. இது வந்து தளபதி அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கூடி சீக்கிரமாக அதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு அதிகமான உறுப்பினர்களை பார்த்தோம்னா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா மாநகரம் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தோம்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க போல். ஸோ மாநாடு அப்படிங்கிறது டெஃபினட்டாக வேறு மாதிரி இருக்க போகுது. அதுக்குண்டான முழு முயற்சி தான் பார்த்தோம்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமாக தளபதியும் பார்த்தோம்னா மக்களை மீட் பண்ணுவார். இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லையும் பார்த்தோம்னா மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக தளபதியெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் சொல்லணும். இப்போ ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால பார்த்தோம்னா அதிகமாக வெளியே வர முடியல. அதெல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு பார்த்தோம்னா தளபதி முழுசுமாக களத்தில் இறங்க போகிறாரு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அதிகமான உறுப்பினர்களை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இலக்காக வச்சுருக்காங்க. அப்படி நடந்துடுச்சு அப்படின்னா கட்சியோட பலம் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். கூடி சீக்கிரமாக இந்த இலக்கை பார்த்தோம்னா கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.